Hi friends, வணக்கம் and welcome to Kanna's Kitchen தமிழ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முட்டை, பட்டர், பீட்டர், ஓவன் எதுவுமே இல்லாமல் ஒரு கேக் ஒன்று செய்ய போகிறோம். வாங்க இந்த கேக்கை எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். இந்த கேக் செய்கிறதுக்கு முதல்ல 1 கப் வறுக்காத பச்சை ரவை எடுத்துக்கோங்க. அதோட 1/2 கப் சீனி. நான் சீனி அரைச்சி பவுடராக எடுத்துகிட்டு வந்துருக்கேன். பவுடராக எடுக்கக்குள்ளே இது கிட்டத்தட்ட ஒரு 3/4 கப்பு கிட்ட வருது. அதோட தயிர் வந்து ஒரு 1/2 கப். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது இதில் மார்ஜரின் அல்லது பட்டருக்கு பதிலாக நான் வந்து எண்ணெய் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எண்ணெய் சேர்க்க விருப்பம் இல்லாட்டி நீங்கள் மார்ஜரினை உருக்கி அதை ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்து இதோடு சேர்த்துக்கலாம். பால் வந்து 1/2 கப் சேர்த்துருக்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் வந்து இதை மூடி வையுங்க. 1/2 மணி நேரம் ஆச்சு. இப்போ இதை நல்லா ஒரு தடவை கிளறி விடுங்க. இதோட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். பேக்கிங் பவுடரை முதல்ல சேர்க்காதீங்க. 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்த பிறகு சேர்த்துக்குங்க. அதோட 1 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா இதில் நான் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது இதில் வெனிலா நான் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வெனிலா இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து ஏலக்காய் பொடி கொஞ்சம் இதோடு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு இதில் இருந்து ஒரு கொஞ்சத்தை நான் வந்து ஒரு சின்ன ஒரு டிஷ்ஷில் வந்து எடுத்து வச்சுட்டு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவு, அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடரும் கொஞ்சமாக பாலும் இது மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கரைச்சி எடுக்கிறதுக்கு. இது வந்து கட்டாயம் இல்லை. நான் சின்ன ஒரு டிசைன் ஒன்று மேலே போகிறதுக்காகத்தான் இந்த ஒரு கொக்கோ பவுடரில் ஒரு சின்ன ஒரு பேஸ்ட் ஒன்று இதில் செய்கிறேன். உங்களுக்கு இது விருப்பம் இல்லாட்டி நீங்கள் சும்மாவே இந்த கேக்கை செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது பைப்பிங் பேக் ஒன்றில் போட்டு வச்சுருங்க. பைப்பிங் பேக் உங்கள்கிட்ட இல்லாட்டி வேறு ஏதாவது சின்ன பேக், பால் பேக்கெட் வந்து வரும் பேக் அதில் போட்டு நீங்கள் இந்த மாதிரி செய்துக்கலாம். இப்போ கேக் ட்ரே ஒன்று எடுத்து அதில் ஆயில் பேப்பரை 2 அல்லது 3 பட்டா இந்த மாதிரி வச்சுட்டு கேக் பட்டரை இதில் ஊற்றிடுங்க. கேக் ட்ரே இல்லாட்டி நீங்கள் வீட்டில் உள்ள ஏதாவது அலுமினிய பாத்திரம் இல்லை சில்வர் பாத்திரத்தில் இந்த மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து 7 அங்குல ரவுண்ட் ட்ரே. அவன் யூஸ் பண்ணி கேக் செய்யும் போது அந்த கேக்கோட மேற்பகுதி வந்து நல்ல ப்ரௌனாக அவங்களுக்கு வரும். ஆனால் அந்த அவன் யூஸ் பண்ணாமல் நாம் கேக் பேக் பண்ணும்போது அடுப்பில் வச்சு செய்யும்போது அந்த ப்ரௌன் கலர் வந்து நமக்கு கிடைக்காது, ஒரு வெள்ளையாகவே இருக்கும். அதுக்காகத்தான் நான் அந்த மேலே ஒரு சின்ன ஒரு டிசைன் போட்டால் உங்களுக்கு அந்த வெள்ளையாக இருக்காமல் கொஞ்சம் அழகாக இருக்கும், லைட் ப்ரௌனிஷ் லுக் கொண்டு கிடைக்கும். அதுக்காகத்தான் இந்த கலரை நான் இதுக்கு மேலே போட்டுக்கிறேன். முதல்ல செய்த 2 கேக்கும் நான் பேன் யூஸ் பண்ணி செய்து காட்டினான். இப்போ செய்ய போகிற கேக் வந்து ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணி செய்ய போகிறேன். இந்த ப்ரெஷர் குக்கருக்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் ஒன்று இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை மூடிட்டு மேலே வெயிட் போட வேணாம், இந்த வெயிட் போட்டுக்காதீங்க. இதை மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து அடுப்பில் வச்சுட்டு எடுங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு திருப்பி அடுப்பில் ஒரு பழைய பேன் ஒன்று வச்சுட்டு ப்ரெஷர் குக்கரை வச்சு கேக்கை வச்சுட்டு இதை மூடிட்டு மேலே வெயிட் வந்து போட வேணாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 35லேருந்து ஒரு 40 நிமிஷத்துக்கிட்ட எனக்கு இது எடுத்திருக்கு. கேக் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. டிசைன் வந்து வேறு மாதிரி வந்திருக்கு பாருங்கள். நம்ம போட்ட டிசைன் வேறு, அவிஞ்சி வரக்குள்ளே அந்த டிசைன் வந்து வேறு மாதிரி வந்துருச்சு. இப்போது இந்த கேக்கை மற்ற பக்கமாக கொட்டுவோம். நம்ம இந்த பேப்பர் வந்து 2-3 பட்டா போட்டதால் கேக் வந்து ஒட்டாமல் நல்லா அழகாக வந்திருக்கு. சைட்ஸை பாருங்கள், நல்லா வந்திருக்கு. கேக் வந்து கருகாமல் வந்திருக்கு. அடிப்பக்கமும் நல்லா வெந்திருக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட வேறு நிறைய கேக் ரெசிபீஸும் என்னோட சேனலில் இருக்குது, அதையும் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கண்ணாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அப்போது நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும்.